ஆமென். 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். ஆங்கிலத்துல ஆமென். கன்னட பைபிள்ல எல்லாம் சேர்ந்து 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். கடந்த ஒரு மாதமாக புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்களின் பிரசங்கங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். யோவான் ஸ்நானகனின் பிரசங்கம், ஸ்தேவானின் பிரசங்கம், பேதுருவின் பிரசங்கம், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பிரசங்கம், அதை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் முழுசையும் இல்லாம மலை பிரசங்கத்தை மட்டும் இந்த வாரம் கடந்த வாரம் இந்த வாரம் இன்னும் ஒரு 1-2 வாரங்கள் தியானிக்கலாம். அதை தொடர்ந்து கிறிஸ்துமஸ் நாட்கள் வருகிறது. ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை கேட்டு அனுபவித்து உலகுக்கு அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இந்த நாள்ல நீண்டதொரு பிரசங்கம், மலை பிரசங்கம், அநேக காரியங்களை ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். அதுல 2 காரியங்களை இந்த காலவேளையில நாம் தியானிக்க போகிறோம். 13ஆம் வசனத்துல நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நாம தினசரி வாழ்க்கையில அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் உப்பு. இந்த உப்பு சாரம் இழக்கக்கூடாது. சாரத்தை எப்படி இழக்கும்? உப்பு தன்னுடைய சாரத்தை எப்படி இழக்கும்? How can salt lose its savor? எப்படி இழக்கும்? ஒரு உப்பு மூட்டை இருக்கு, மழையில வச்சுட்டா மழை தண்ணி அதுல பட்டு உப்பு கரைஞ்சிரும். ஆனா பெரும்பாலும் அந்த தண்ணியில உப்பினுடைய சாரம் போயிடும். மீதம் இருக்கிற கிறிஸ்டல் கல்லு, உப்பு கல்லு, அதை எடுத்து பார்த்தா அதுல சாரம் இருக்காது. உப்பை ரொம்ப நாள் வெளியே காற்றுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுட்டா, மூடி வைக்காம ரொம்ப நாள் வெளியவே திறந்து வச்சுட்டா, ஈரக்காற்று ஹியூமிடிட்டி பட்டு அது தன் சாரத்தை இழக்கும். இப்போ நம்மை ஆண்டவர் உப்போடு ஒப்பிடுகிறார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த உப்பை குறித்து நிறைய காரியங்கள் நம்மால தியானிக்க முடியும். உப்பு ப்ரிசர்வேட்டிவ். ஒரு பொருள் கெடாம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கும் உப்பு. உண்மைதான். உப்பு டேஸ்ட் கொடுக்கும், ருசியை கொடுக்கும். அதுவும் உண்மைதான். உப்பில்லா பண்டம் குப்பையில. இது வெறும் நம்ம நாட்டுக்கு மட்டும்தான். இத போய் வெளிநாட்டுல சொல்லிடக்கூடாது. உப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்றீங்க அந்த நாட்டுல? ஏன் என்ன அப்படி மறிக்கிறீங்க? உப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ
உப்பு நாம பழகிட்டோம். இது அளவோடு இருக்க வேண்டும். இந்த உப்பு மட்டும் ஆகாரத்துல எப்படி இருக்கணும்? அளவோடு இருக்கணும். அதிகமாயிட்டாலும் சாப்பிட முடியாது, குறைஞ்சிட்டாலும் சாப்பிடுறதுக்கு விருப்பம் இருக்காது. அளவா இருக்கணும். ஏதோ ஆண்டவர் சொல்ல வர்றாரு. ரொம்ப ஆட்டக்கூடாதுன்னு சொல்றாரு போலகுது. ரொம்ப நானு நெஞ்ச உயர்த்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அதே நேரத்துல ரொம்ப கோழையாவும் போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு என்னத்தான் ஆண்டவர் இதுல நமக்கு வச்சிருக்கிறார் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றார். ஆனா உப்பு இருக்கிறதெல்லாம் கடல்ல. கடல்ல இருக்கிற உப்பு பூமிக்கு எப்படி சாரமாக்க முடியும்? கடல் தண்ணியை கொண்டு வந்து கடற்கரையில பாத்தி கட்டி அதை பாய்ச்சி அதுல இருந்து தான் உப்பை சேகரிக்கிறார்கள். அது மறுபடியுமாக ப்ராசஸ் பண்ணி நாம சாப்பிட தகுந்ததாக அதை மாற்றி நமக்கு கொடுக்கிறார்கள். தென் தமிழகத்துல கடலோர மாவட்டங்கள்ல உப்பளங்கள்னு சொல்லி அதுக்கு பேரு. மலையாட்டம் உப்பை குவிச்சு வச்சிருப்பாங்க, மலை மாதிரி குவிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம மண்மேடு குவிச்சு வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இது. கடல்ல இருக்கக்கூடிய உப்பு மண்ணுக்கு எப்படி பிரயோஜனப்படும்? இந்த மண்ணை சார்ஜ் பண்றதுக்கு, சத்துவத்தை ஏத்துறதுக்கு, மண்ணை உரங்கள் போட்டு சத்துவத்தை ஏத்துறதுக்கு உப்பு முக்கியமான ஒரு கலவை. அதாவது மென்யூர், உரம் தயாரிப்பதுல உப்புக்கு முக்கிய பங்கு உண்டு. சில மரங்களுக்கு நேரடியாகவே உப்பை உரமா போடுவாங்க. தென்னை மரம் போன்ற மரங்களுக்கு. மணல் பாங்கான பூமியில தென்னை மரம் அதிகமாக வளர காரணம் உப்பு கலந்திருக்கிற அந்த பூமி. அது சரி. கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்பு எப்படி இந்த பூமிக்கு சாரமாக்க முடியும்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே நமக்கு ஒரு காரியம் புரிகிறது. நீ இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம். You are important, more important than your circumstance. உன் சூழ்நிலையை காட்டிலும் நீ தான் முக்கியம். நீ உண்மையான உப்பானால், உண்மையான உப்பாய் நீ இருந்தால் கடலில் இருந்தாலும் கரையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லை. உன் சாரத்தை இழக்காமல் நான் இன்றைக்கு இருக்க வேண்டும். பிபி வந்துட்டா டாக்டருங்க உப்பை குறைச்சிக்குங்கன்றாங்க. நல்லதில்லை இது. உப்பு அதிகமா போயிட்டா பிபி வந்தா நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு பிபி வந்துட்டா நம்மளுக்கு மட்டும் நல்லதில்லை, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. ஆனா பிபி ஜாஸ்தி ஆயிட்டா என்ன பண்றோம்? நம்ம என்ன பேசுறோன்னு தான் மட்டும் கெட்டு போயிட்டா பரவாயில்ல, சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஒரு கை பார்த்துடுறோம். சரி, ரொம்ப இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் பத்தி பேசுறது வேண்டாம், நம்ம கிட்ட கொஞ்சம் வரலாம். ஆண்டவர் நம்மை இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நாம எந்த சூழ்நிலையிலும், எந்த மனிதனிடத்திலும், எந்த கூட்டத்தினிடத்திலும், எந்த ஆட்கள் முன்னாலும் நம்முடைய சாரத்தை இழக்கக்கூடாது. நம்முடைய ஆள் தத்துவத்தை இழக்கக்கூடாது. நம்மை ஒருத்தர் குறை சொல்லும்படி
நடந்து கொள்ளக்கூடாது. நமக்கு ஒருத்தர் புத்தி சொல்லும்படி நடந்து கொள்ளக்கூடாது. நமக்கே தெரியணும், நமக்கே தெரிய வேண்டும். இது என்ன ஸ்பேஸ் சயின்ஸா? ராக்கெட் அனுப்புற விஷயமா? நமக்கு தெரியலன்றதுக்கு சாதாரண இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சாதாரண வாழ்க்கையில் நமக்கே சாரத்தை இழக்காமல் வாழ தெரிய வேண்டும். நமக்கே தெரியணும். இன்னொருத்தர் சொல்லும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவங்க சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. நாம முதலாவது மற்றவர்கள் நம்மை விரல் நீட்டாதபடி நடந்து கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஓகே. சீக்கிரத்துல 2026 ஒரு சட்டம் கொண்டு வர போறேன் நான், என்னையும் சேர்த்து. சர்ச்சுக்கு யாரும் போன் கொண்டு வரக்கூடாது. பின்னால போன் நோண்டின்னுக்கிறீங்க. 2026 யாரும் சர்ச்சுக்கு போன் எடுத்துன்னு வரக்கூடாது. அவங்க வீட்டுல வச்சுட்டு வரணும், என்னையும் சேர்த்து. 26 போன் நாட் அலோட் இன் த சர்ச். சைலண்ட்ல கூட இருக்கக்கூடாது, வீட்டுல வச்சுட்டு வந்துருக்கும். இல்லைன்னா வெளியே ஒரு கவுண்டர் வச்சு உங்க போன் அங்க குத்துட்டு உள்ள வாங்க. திரும்பி போறப்போ இந்த சின்ன போனுக்குதா அத்தை குத்தம் போவோம். ஓகே. இதுக்கு கூட ஒருத்தர் நம்மளுக்கு புத்தி சொல்லக்கூடாது. நாம் நம்முடைய சாரத்தை, சத்துவத்தை, ஆள் தத்துவத்தை, அங்கீகாரத்தை இழக்கக்கூடாது. நாம் இழக்கக்கூடாது. அப்ப எப்படி நடக்க வேண்டும்? அடிப்படை அறிவு நமக்கு வேண்டும். சாதாரண இயல்பாய் நம்மிடத்துல எதிர்பார்க்கப்படுகிற காரியங்களை நாம தவறின்றி அல்லது தவறாமல் செய்ய வேண்டும். இப்படித்தான் உக்காரணும்னா அப்படித்தான் உக்காரணும், இப்படித்தான் நடக்கணும்னா இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் ஆடை அணியணும்னா அப்படித்தான் ஆடை அணியணும். நமக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறது. அப்படித்தான் நடக்கணும்னா அப்படித்தான் நடக்கணும். உலகத்தார் வேற மாதிரி நடக்கிறாங்கன்னா நடக்கட்டும். அதனால தான் அவங்களுக்கு என்னன்னு பேரு? உலகத்தார்னு பேரு. நீ ஆண்டவருடைய பிள்ளையானால் உனக்குன்னு சில கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை யார்கிட்டையும் இழக்கக்கூடாது. அந்த கண்ணியத்தை இழக்கிறதற்கு தான் சாரத்தை இழக்கிறது என்று பெயர். அதை நாம இழக்கக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இதுதான் நம்முடைய ஃப்ரீடம் லெவல். நம்முடைய ஃப்ரீடம் லெவல் இவ்வளவு தான். அதை தாண்டி இருக்க, இதுக்கு பக்கத்துல இன்னொருத்தர வர அனுமதிக்க கூடாது. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா கேர்ள்ஸ்க்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் ரீச்சுக்கு தாண்டி தான் யாரா இருந்தாலும் நிக்கணும். புரியுதா? நீ கை நீட்டுறல்ல, அந்த தூரத்தை தாண்டி தான் யாரா இருந்தாலும் நிக்கணும். அதுக்கு அருகில் வரக்கூடாது. உன் கண்ணியத்தை நீ இழந்து விடுவாய். உன்னுடைய கண்ணியத்தை நீ இழந்து விடுவாய். அந்த ஃப்ரீடம் டிஸ்டன்ஸுக்கு உள்ள நீ அந்நியரை அனுமதித்தால் உன் கண்ணியத்தை நீ இழந்து விடுவாய். அதான் சாரமற்று போகிறது. இது எல்லாருக்கும், அதுலயும் குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய கண்ணியத்தை நீ இழக்கக்கூடாது. இது ரொம்ப ஈஸின்னு உன்னை யாரும் சொல்லக்கூடாது. சுலபமா ஒருத்தர் உன்னை தொற்றக்கூடாது. யூ மஸ்ட் பி a fire. நெருப்பா இருக்கணும். சாரம் என்பது என்ன?
சாரம் என்பது என்ன? அது உன்னுடைய முழு ஆள் தத்துவம், your personality. அதுதான் நீ. நான் சொன்னதும், என் பேரை சொன்னதும், எனக்குன்னு ஒரு தகுதிகள் இருக்கிறது. அதுதான் நீ. ஆண்டவர் உன்னை சாதாரணமான, நிறைய பேர் ஜபத்துல, ஆண்டவரே நான் குணங்கெட்ட கழுத. ஆமா, அது வீட்டுல பண்ண அப்படி ஜபத்தை யாரு காதுலயும் விழாத தனியா பண்ற பாரு. அப்ப சொல்லு, எப்பா சாமி நான் குணங்கெட்ட கழுதன். புரியுதா? உன்னை நீ தாழ்த்துகிற ஜபம் தனிமையில பண்ணி ஆண்டவர்கிட்ட சரி பண்ணிக்கோ. இங்க ஆண்டவரு நான் குணங்கெட்ட கழுதன்னு ஒண்ணு, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னைத்தான் பார்த்துன்னுக்குறாங்க, என்னமோ பண்ணிட்டு வந்துக்குது. நான் சொல்றது புரியுதா? ஏன் இதுக்கு கூட இடம் கொடுக்காத, உன் சாரத்தை இழக்காத. அது குடும்பமானாலும் சரி, நண்பர்கள் மத்தியில் ஆனாலும் சரி, படிக்கிற இடம், வேலை செய்யற இடம், எங்க இருந்தாலும் நீ உன்னுடைய சாரத்தை இழக்கக்கூடாது. அப்படி இழந்தால் அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு வழியே இல்லை. இந்த போனுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, ரொம்ப நேரம் பயன்படுத்தினா சார்ஜ் போயிடும். அப்புறம் இதை சார்ஜ் பண்ணணும்னா போயிட்டு கரண்ட்ல கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி சாரமற்று போன உப்பை சாரமாக்குறதுக்கு வழி இல்லை. ஒன்ஸ் சாரம் போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அதை மறுபடியுமா ரீசார்ஜ் பண்றதுக்கு வழி இல்லை. அதை மறுபடியுமா சார்ஜ் பண்றதுக்கு வழி இல்லை. அது எதனால் சாரமாக்கப்படும்? நெக்ஸ்ட் அதனுடைய நிலைமை வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும். இதுக்கு மேல அது கரையாதுன்ற நிலைமைக்கு உப்பு வந்துருச்சுன்னா, இப்போ வீட்டுல இருந்து ரோட்டுக்கு பள்ளம் நிறைய இருக்குது, மழை நேரத்துல மேடு ஏத்தணும், சரியா? அப்போ இப்ப இங்க முன்னால பாத்தீங்கன்னா சர்ச்சில் இருந்து போறப்போ மழை வந்துட்டா சேர்ல தான் நடந்து போனோம். அவங்கவுங்க வீடு சுத்தமாக்கணும், எல்லா குப்பையும் எடுத்துன்னு இங்க போட்டுடணும். நான் வாரத்துக்கு ஒரு முறை ஆளுங்களை வச்சு கிளீன் பண்ணணும், ஜேசிபி வரை வச்சு பள்ளம் நோண்டணும். அந்த பள்ளத்துல போடுறதுக்கு கூட கஷ்டம். பார்த்துனே இருக்கிறேன், ஒரு நாளைக்கு கேமரால தெரிது, அவங்கவுங்க போட்ட குப்பையை எடுத்துன்னு போய் அவங்கவுங்க வீட்டுக்கிட்டே போட்டு வர போறேன். அப்பதான் தெரிய போகுது, அவங்கவுங்க வீடு சுத்தமாக்கணும், இங்க மட்டும் குப்பையாக்கணும். வர்றப்ப மூஞ்சி சுழிச்சுன்னு வரணும். அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட மேடு ஏத்தினோம், இப்படி தண்ணி போகக்கூடாது. நான் மட்டும் சேர்ல இப்படி தூக்கின்னு நடக்கணும். எங்க விசுவாசிங்க கீழே விழணும், ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போகணும். ஏத்துறேன், 10 அடி ஏத்துறேன் சீக்கிரத்துல. இங்க பின்னால பண்ண மாதிரி இங்க முன்னால. என்ன சொல்றேன்னா, நாம நமக்குன்னு ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த நிலையில வாழ கத்துக்கணும். மேக் அ ஸ்டாண்டர்ட் அண்ட் லிவ் இன் இட். ஒரு ஸ்டாண்டர்டை ஏற்படுத்திக்கிட்டு அதுல வாழ கத்துக்கணும். வெளியில கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்படும்படியான பொருளா மாறக்கூடாது. மனுஷருக்கு டேஸ்ட், ருசியை தரக்கூடிய பொருளா இருக்கணும். மனுஷரை பாதுகாக்கிற பொருளா இருக்கணும். அவங்க மிதிக்கிற பொருளா இருக்கக்கூடாது. ஃபுட்மேட் ஆகக்கூடாது. அவங்க காலை தொடச்சிட்டு போற ஃபுட்மேட் ஆகக்கூடாது. அந்த நிலைமைக்கு ஆண்டவர் யாரையும் வைக்கல. உப்பை குறித்து இப்படி சொன்ன ஆண்டவர் அப்படியே சப்ஜெக்ட் டக்குன்னு வெளிச்சத்துக்கு மாத்துகிறார். 14ஆம் வசனத்துல, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உப்பு காலில் போட்டு மிதிக்கப்படுகிற மாதிரி இருக்கக்கூடாது. மாறாக நீங்க எப்படி இருக்கணும்? வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு
வெளிச்சமாய் இருக்க வேண்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என்ன இது? இப்போ பள்ளத்தாக்கில, வேலியில, பள்ளத்தாக்குல பட்டணம் கட்டுவாங்க. மலையின் மேலேயும் பட்டணங்களை கட்டுவார்கள். கிராமங்கள், பட்டணங்கள் மலையின் மேல கூட கட்டுவாங்க. எதிராளிகளிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக குகையில போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த பழைய நாட்களில் தாவீது கூட பல முறை குகைகளிலே ஒளிந்திருக்கிறான். சவுல் கூட போய் தாவீது கிட்ட மாட்டி இருக்கிறான், நமக்கு நிறைய தெரியும். ஆனா எருசலேமை மறைக்க முடியாது. மலை மேல இருக்கிற எருசலேமை மறைக்க முடியாது. இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்ட். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 15ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். லைட் பாருங்க, மேல இருக்குது. ஏன் கால் கிட்ட வைக்கல? லைட் காலுக்கு தானே தேவை. வீட்டுல நடுக்குறீங்க, காயப்படுறது எது? அப்ப லைட் எங்க வைக்கணும்? காலுக்கு தானே வைக்கணும். ஏன் மேல தலைக்கு மேல வச்சாங்க? அதான் வெளிச்சத்தினுடைய குணாதிசயம். எவ்வளவு உயர போகிறதோ அந்த விளக்கு, அவ்வளவு அதிகமான இடத்தை கவர் பண்ணும். அவ்வளவு அதிகமான இடத்தை கவர் பண்ணும். ஒரு அறையில பிச் டார்க்னஸ், அமாவாசை இருட்டு இருந்தா அங்க தேவைப்படுறதெல்லாம் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி. ஆல் தட் யூ நீட் இஸ் a small candle. சின்ன மெழுகுவர்த்தி அந்த அறையில் இருக்கிற அத்தனை இருளையும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி துரத்தி விடும். இந்த இருள் எப்படி விலகுதுன்னு உனக்கு தெரியாது. சரி, பொழுது எப்படி விடியுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்பனா பாத்துக்கிறீங்களா? சரி, பொழுது விடியுதுன்றது தெரியுமா? நான் முந்தா நேத்து பார்த்தேன். பொழுது விடியறத முந்தா நேத்து பார்த்தேன். காலையில 4 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு, வெள்ளிக்கிழமை காலையில 4 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போனோம். கிருஷ்ணகிரிக்கு கிட்ட 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 போறோம். கண்ணு கெட்டின தூரத்துல ஹைவே தெரியணும். அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து தெரில. ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிருப்பேன், அப்ப தெரிஞ்சிச்சு. கிட்ட வந்துட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல நான் வண்டி கடக்கிறப்போ சூரியன் மேல வந்துச்சு, அல்லது பொழுது விடிஞ்சிருச்சு. கிளியரா தெரியும். இருட்டிலே வந்து நிற்கும், திடீர்னு பார்த்தான்னு வந்துட்டு இருக்கோம், வெளிச்சம் வந்துட்டு இருக்கோம். இப்போ விளக்கினுடைய தன்மை கூட அதுதான். விடியாத சூழ்நிலையில் விடிவை ஏற்படுத்தி கொடுப்பது வெளிச்சம். ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திற்கு என்னமா வச்சிருக்காரு? வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அதுலயும் இந்த விளக்கை கொளுத்தி யாரும் மரக்கால் கீழே வைக்க மாட்டாங்க, கட்டிலுக்கு கீழே வைக்க மாட்டாங்க. விளக்கு தண்டின் மேல அல்லது வீட்டில உயரமான இடத்தின் மேல வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நாம இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். இருளை அல்ல, வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். குடும்பத்துல, வாழ்கின்ற சமுதாயத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நீ ஆண்டவருடைய பிள்ளையானால் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது தெரியணும். உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது தெரியணும். யூ மஸ்ட் மேக் அ டிஃபரன்ஸ். ஒரு வித்தியாசத்தை நீ காட்ட வேண்டும். உனக்கு அந்த வித்தியாசம் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரிய வேண்டும். வெளிச்சம் அந்த வித்தியாசத்தை
காட்டும். வெளிச்சம் அந்த வித்தியாசத்தை காட்டும். நேற்று ராத்திரி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எல்லாம் குளிர்ல முடங்கிட்டு இருந்தோம். யூபிஎஸ்காரங்கெல்லாம் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்க வீட்டுல யூபிஎஸும் போயிட்டு இருக்குது. ராத்திரி நான் கண்ணு விழிச்சா அங்க ஷோகேஸ்ல ஒரு ஜெபம் பண்ற மாதிரி ஒரு ஃபைபர்ல ஒரு பொருள் இருக்கும். பிச் டார்க்னஸ். ஆனா அது மட்டும் தெரியுது கண்ணுக்கு. அது மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அது லைட் இல்ல, ஒரு பொருள் சும்மா வெளிச்சம் மாதிரி. வெளிச்சம் கூட இல்ல, அது வெளிச்சம் மாதிரி காட்டுற பொருள். அந்த அறையில எதுவுமே தெரியல, அது மட்டும் தெரியுது. நேற்று ராத்திரி அது மட்டும் தெரியுது. அப்பவே இதுதானா வெளிச்சத்தினுடைய குணம்? வெளிச்சத்தினுடைய குணம் இதுதானா? இந்த லைட் இப்ப என் மேல பற்றுச்சு இல்ல, உங்களுக்கு எங்கன்னா ஒரு சின்ன டாட் இருந்தா கூட கிளியரா தெரியும் இல்ல? ஆமா தானே? அதனால்தான் லைட்டை திருப்பாதன்றது. நம்ம எல்லாம் தெரிஞ்சிடும். இருள் நம்மளுக்கு ஓடி ஒளிஞ்சுக்க ஒரு இடமா இருக்குது இல்ல? ஆமா தானே? இருள் ஓடி ஒளிந்து கொள்ள விரும்புகிற ஒரு இடமா இருக்கிறது. ஆனா வெளிச்சமோ நம்மை படம் போட்டு காட்டிவிடும். நம்மை யார் என்று வெளிச்சம் காட்டிவிடும். இந்த ரெண்டு பொருளை ஆண்டவர் ஒப்பிட்டார். உப்ப சொன்னார், வெளிச்சத்தை சொன்னார். சொல்லிட்டு 16ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அந்த எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. இவ்விதமாய், விளக்கு இப்படித்தான், உப்பு இப்படித்தான், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் எதை நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. நேத்து திருச்சியில நடந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஹாகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை நடத்தினேன் நான். மார்க்கு மட்டும் இல்ல, ஹாகாயும் நடத்தினேன். பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு 120 பேர் வந்திருந்தாங்க. அந்த அந்த ஹாகாய் தீர்க்க தரிசன புத்தகத்துல இயேசுநாதரை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது. சகலராலும் விரும்பப்பட்டவர் வருவார்னு. ஹல்லேலூயா. நல்லா முறைகிறீங்களே. 2:14 நினைக்கிறேன், படிச்சிருங்க. ம் 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 16 2:7. ஓகே. சகல ஜாதியாலும், கொஞ்சம் கவனிங்க, கிறிஸ்துமஸ் வந்துச்சு இல்லையா, கொஞ்சம் கவனிங்க. சகல ஜாதியாலும் சொல்லுங்க, விரும்பப்பட்டவர் அங்குக்கு அதைத்தான் சொல்லுங்க. சகல ஜாதியாலும் விரும்பப்பட்டவர். ஏன்னா ஆகாயத்தை சொன்னப்போ இன்னும் ஏசுநாதர் பறக்கல. இப்போ இதை எப்படி படிக்கணும்? சகல ஜாதியாலும் விரும்பப்பட்டவர் வந்துவிட்டார். ஆமா தானே? அது யாரு? அவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தன்னை குறித்து பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அதுல ஒண்ணு, நான் இந்த உலகத்திற்கு சொல்லுங்க, உலகத்திற்கு. அப்ப அவரு எல்லாரும் விரும்புறது நியாயம் தானே? எல்லாருக்கும் இவரை பிடிச்சிருக்குதுன்னா அது நியாயம் தானே? ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு என்ன வைக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். நம்மள பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கணும்? ஒளியாய் இருக்க வேண்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் கிரியைகளை கண்டு. எப்படி? உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு.
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக கடவுது. ஃபர்ஸ்ட் வார்த்தை கேக்குறது, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா? பைபிள் தூக்கின்னு கோயிலுக்கு போற, தண்ணி கொடா கட்ட நம்ம இங்கிலீஷ் பேசினப்போ நம்மளுக்கு கெச்ச கமெண்ட் இதுதான். என்னன்னு, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா? பைபிள் தூக்கின்னு என்ன, நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா? இப்படி சாண்ட போடுற சொல்றாங்கல்ல. அப்போ செய்யத்தகாததை நான் செய்தால் தேவன் மகிமையை இழக்கிறார். அப்ப செய்யத்தகுந்த நற்கிரியை செய்தால் என் நிமித்தமா பரலோகத்தில் இருக்கிற என் பிதா மகிமைப்படுகிறார். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைங்க ஏதோ ஒரு அரட்டை அடிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணான்னு, உங்க அப்பா இருந்த இடமே தெரில, நீ பெத்தா எப்படி புகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல? ஆமா தானே? ஆனா நல்லதா நீ நடந்துகிட்டா, நல்லவனா நீ நடந்துகிட்டா, அவங்க அப்பா மாதிரி இல்லப்பா இவன் நல்ல பையன், அப்படியே மாத்துறாங்கல்ல. அப்ப நீ செய்யற நற்செயல் உங்க அப்பாக்கு மகிமை. எந்த அப்பாக்கு? உங்கள் பிதா. அங்க பாருங்க, என்னையா பாக்குறீங்க? அங்க என்னது? உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்ப நீ நல்ல நற்கிரியை செய்தால் மகிமை யாருக்கு? உங்கள் பிதாவுக்கு. ஹல்லேலூயா. உங்க அப்பாக்கு, உங்க பிதாக்கு நீ நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நற்கிரியை செய்யணும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இது தேவனுடைய பிள்ளை, இது கர்த்தருடைய பிள்ளைன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமா மாத்திட்டார். நல்லா கேளுங்க. ஆண்டவரே, நான் சோடியம் லைட் மாறிக்கணும், டோட்டல் நார்த் ட்ரைங் பிளாக்கு வெளிச்சம் கொடுக்கணும். வேணாம், சின்ன மெழுகுவர்த்தியா 10 அடிக்கு 10 அடி ஒரு அறை இருக்குது பாரு, அதுக்கு வெளிச்சம் கொடுத்தா போதும். அதுக்காக ஹை ஆம்பிஷன்ஸ் வேணான்னு நான் சொல்லல. அடிப்படையா குறைஞ்சது ஒரு சின்ன மெழுகுவர்த்தியாய் இந்த உலகிற்கு நான் வெளிச்சம் தர வேண்டும் ஆண்டவர். ஒரு சின்ன அகல் விளக்காக இருக்க வேண்டும். ஒரு சின்ன அகல் விளக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். என்னால் என்னை சுற்றி இருக்கிற 4 பேர் பிரயோஜனப்பட வேண்டும். என்னால சுற்றி இருக்கிற 4 பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு 4 பேருக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும்னா 400 கிலோமீட்டர் போறதுல தப்பே இல்லை. ஆமா, வெள்ளிக்கிழமை காலையில கிட்டத்தட்ட 325 கிலோமீட்டர் இங்க இருந்து அங்க 4 மணிக்கு கிளம்பி 10:30 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். அங்க சிஷ்யத்துவ பயிற்சி முகாம் 50-60 பாஸ்டருங்க இருந்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தை பாடம் நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். நேற்று அது கூட மற்ற பாஸ்டர், பெத்தேல் ஐக்கிய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மற்ற ஊழியர்கள் கலந்துக்கிட்டாங்க. நேற்று 120 பேர் ஆண்டருடைய வார்த்தையை சொல்ல, வசனத்தை சொல்ல. இத்தனை பிரயாசமும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல. ஒரு 5 நாளைக்கு 10 நேக்கலாமான்னு தோணுது. குறைஞ்சது ஒரு 5 நாளைக்கு படுக்கையை விட்டு ஏஞ்சிக்காம படுத்துனே இருந்தா நல்லா இருக்கும் மாதிரி தோணுது. நல்லா கூட இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கும்படி, வெளிச்சமாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நாம் உயிரோடு இருக்கும் பொழுது வந்த இடம் தெரியாம, இருந்த தடம் தெரியாம போனா வந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? போகும் பொழுது தடத்தை ஏற்படுத்திட்டு போனோம்.
நாம வந்தோன்றத ஏற்படுத்திட்டு போனோம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது. இயேசுநாதர் சொன்னார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். பெரிய ரெவரண்ட் ஆயிடணும், பெரிய பாஸ்டர் ஆயிடணும் அவசியம் இல்லை. உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, உன்னுடைய நியரஸ்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அக்கம் பக்கம் அயலகத்தார், அங்க சாட்சியாய் வாழ்ந்து அன்றைய வெளிச்சத்தை நீ பிரகாசிக்க வேண்டும். ஸ்டார்ட் வெரி ஸ்மால். சின்னதா ஆரம்பிங்க. சாட்சி, உன் சாட்சி பகிர்தல் வாயின் வார்த்தையினால் அல்ல, செயலால். அவங்களே பார்த்துக்குவாங்க. உன்னை பத்தி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே பார்த்துக்குவாங்க. பாருங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவங்களே பார்த்துக்குவாங்க. நீ உன்னை குறித்து முன்னுரை வழங்க வேண்டிய அவசியமில்லை. உன் நற்கிரியைகளை மனுஷரே கண்டு அதன் மூலமாய் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அப்பொழுது நீ இந்த உலகத்திற்கு ஒளியாய் நடந்து கொள்ள வேண்டும், வெளிச்சமாய் நடந்து கொள்ள வேண்டும். Be a witness wherever you are. நீ எங்க இருக்கிறாயோ அங்க சாட்சியாய் இருக்க வேண்டும். வேலை செய்யற இடத்துல எப்படி சாட்சியாய் இருக்கிறது? 9:30 மணிக்கு பஞ்சுனா எப்பவுமே 10:15 அடிக்கிறது. கேட்டா வழியில லேட் ஆயிடுச்சு. நான் இங்க சர்ச்சுக்கு டைம் வரலன்னு சொன்னா கோச்சிக்குவீங்க. அதனால தான் ஒர்க் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் நான். டெய்லி 9 மணிக்கு அந்த இது வைக்கணும். 9:30க்கு போய் வைக்குவீங்களா? சொல்லுங்க, வைக்குவீங்களா? 2 நிமிஷம் முன்னாடியே, இல்லைன்னா சம்பளம் கட் ஆயிடும். 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, 4வது நாள் சம்பளம் கட் ஆயிடும். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதுலயே நாம் நம்முடைய சாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். இருக்கிற கர்த்தர் கொடுத்து இருக்கிறதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஷேர் பண்ணிக்கணும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இருக்கிறத எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, அது முக்கியம் இல்ல. பகிர்ந்து கொள். உங்கள்கிட்ட இருக்கிறதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். Live a life of Christ. கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்ந்து பார். அது இந்த உலகத்திற்கு வெளிச்சமான வாழ்க்கை, இந்த பூமிக்கு உப்பான வாழ்க்கை. நம்ம பெருசா இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது பெருசா சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன இம்பாக்ட், ஸ்மால் இம்பாக்ட், ஒரு சின்ன தாக்கம், மிகச்சிறிய தாக்கம், ஒரு மிகச்சிறிய மாறுதல், உன் பிதா மகிமைப்படுவார். Your Father in heaven will be glorified. பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா உன் சின்ன செயலால் மகிமைப்படுவார். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்நாள்ல எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒன்னு யோசிக்கலாமே. எனக்கு 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 எனக்குன்ற வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தார் ஒன்று என்ன சொல்லுவாங்க? ஐயா, சுயநலவாதி. உனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மிச்சத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் என்ன சொல்லுவாங்க? யோசித்து பாருங்க. உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை, அவங்களுடைய செயல் இப்படிதான் இருக்கும். நம்முடைய செயலில் அவர்கள் கண்டு, நம்முடைய நற்கிரியைகளை அவர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு கேள்வி ஒண்ணு வருது, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என் நிலைமை உனக்கு தெரியுமா? இல்ல
என் நிலைமை உனக்கு என்ன என் கஷ்டம் தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி மைண்ட் வாய்ஸ் சத்தமாவே எனக்கு கேக்குது. உன் நிலைமை சத்தியமா எனக்கு தெரியும்னு நான் சொல்றேன். என் பிள்ளைகள், என் விசுவாசிகள் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் சொல்றேன். அதனால்தான் சோடியம் லைட்டானா நீ இல்லைன்னா பரவாயில்ல, அகல் விளக்காக இருன்னு சொல்றேன். உன் நிலைமையில, உன் சூழ்நிலையில, அந்த சின்ன செட்டப்ல ஒளி தருகிற கருவியாயிரு. கர்த்தர் மகிமைப்படுத்துவார். God's name will be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ நீ உயர்த்தப்படுவாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டால் பிதா ஒருத்தனை கனம் பண்ண ஆரம்பிச்சார்னா யாராலும் அவனுடைய வளர்ச்சிய தடை பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை ஊழியம் செஞ்சவன. இது இப்ப நான் நின்னுக்கிறேன் 8 மணில இருந்து, இது இல்ல. நம்ம வீட்டுல பழகிற இடத்துல போற வர இடத்துல சாட்சியுள்ள வாழ்க்கை தான் உண்மையான ஊழியம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் மாற்றுவாராக. நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு பிரகாசமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கேட்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள்.